இனிய காலை வணக்கம். இன்றொரு செய்தி. மனதில் பட்டதையெல்லாம் வெளிப்படையாக பேசிவிட்டால் இங்கு உறவுகளே இல்லாமல் போய்விடும். கடந்த காலம் உடைந்த பானை, வருங்காலம் மதில் மேல் உள்ள பூனை, நிகழ்காலம் ஓர் அழகிய வீணை. உன்னால் முடியாததை, கடைபிடிக்க முடியாததை மற்றவர்களிடம் நீ எதிர்பார்க்காதே. வீசப்படும் கல்லால் குளம் சில நிமிடங்கள் கலங்கும், ஆனால் அந்த கல் குளத்தில் மூழ்கிவிடும். மகத்தான சொற்களை செய்ய முயலும் எல்லோருக்கும் பொறுமை தேவைப்படுகிறது. அழகென்று ரசிக்கப்படும் மழை கூட அதிகமானால் வெறுக்கப்படும் போது, அதிகமாக விரும்பப்படும் அன்புக்கு மட்டும் விதிவிலக்கு இருக்கா என்ன? சொற்ப ஆசைகளில் தொலைந்து போகின்றன நிறைவாய் இருக்க வேண்டிய பல நிம்மதிகள். பிரச்சனைகள் பயணத்தின் போது வரும் சாலையோர காட்சியைப் போல நாம் கடந்து செல்லும் போது அவை பின்னுக்கு சென்றுவிடும். எவ்வளவு துயர் கடந்த பின்னும் துரத்துகின்றது சில தோல்விகள். ஒரு கட்டத்தில் நம் நம்பிக்கையில் கை வைத்து அதை தளர வைத்து விடுகிறது. சுற்றும் கடிகார முள்ளில் ஓடுவது வாழ்க்கை என்று நினைப்பவன் வாழ்கிறான், முள்ளென்று நினைப்பவன் வீழ்கிறான். இங்கு வாழ்வதற்கு பெரிதாக ஒன்றும் தேவைப்படுவதில்லை. எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற ஓர் அசட்டு துணிச்சல் போதுமானது. தேடும் அனைத்தும் கிடைத்து விடுவதில்லை, கிடைத்த அனைத்தும் தேடியும் கிடைத்ததில்லை. எதையோ தேடி, எதையோ பெற்று, எதையோ தொலைத்து, வெளியே சிரித்து உள்ளே தவித்து வாழும் வாழ்க்கைதான் இறைவன் நமக்கு கொடுத்தது. கவலையற்ற வாழ்வை இறைவன் யாருக்கும் கொடுப்பதில்லை. ஆனால் அந்த கவலைகளை கடந்து செல்லும் மனதை இறைவன் எல்லோருக்கும் கொடுத்துள்ளார். கடந்து போன நாட்களை எண்ணி கண்ணீர் வடிப்பதை விட கடக்கவிருக்கும் நாட்களுக்காய் காலத்தை செலவிட கற்றுக்கொண்டால் நாம் எல்லோருடைய வாழ்க்கைக்கும் வெற்றி பரிசாக கிடைக்கும் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.